வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடி நியூ. சாப்பிட்டு 4 நாள் ஆனாலும் நாவில் இருந்து அந்த சுவை மாறாமல் இருக்கிற மாதிரி ஒரு ரிச் அண்ட் க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாகவும் ஒரு நண்டு சூப்பை போட்டுடலாம் இன்றைக்கி. அதுக்கு ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 2 பெரிய தக்காளி எடுத்து அது முனைப்பகுதியை நீக்கிட்டு இதையும் சாப் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஹேண்ட் சாப்பர் யூஸ் பண்ணுறேன், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிட்டு தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ நண்டு இதையும் சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி ஒன்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை, அதனால 5 மினிட்ஸ் போதுமானது தான். ஸோ இப்போ நண்டு நல்லா வெந்துடுச்சு, இந்த சூப் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர் சேர்த்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு 300 ml தேங்காய் பால், நல்ல திக்கான ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் எடுத்து இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த உடனேயே நம்ம நெருப்பை குறைவான தீயில் வச்சுட்டு இதில் தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த தேங்காய் பால் ஒரு பபிள் வந்தோடனே டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நண்டு எப்போவுமே மீனெல்லாம் விட அதில் நிறையாவே விட்டமின்ஸ் நிறையா இருக்க சொல்லுவாங்க. ஸோ இது நல்ல காஃப் அண்ட் கோல்டு அப்புறம் பாடி டயர்ட்னஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சில்லி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.